99 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 விழா 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புலி தான் சார் தான். இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சினிமா இப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக, அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போகணும். உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி வலுவு கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டு. சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேனாரு. என்னடா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் உலகத்துக்கு. இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகரோட தலைவரா? நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார். ஆனால் மூச்சை பார்த்துல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலில் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க, ஆனால் பேயின் ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அழகு தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க. அப்படி அப்புறம் கிளாமர் குடும்ப பாவன கேரக்டராக அதுலேயும் கலக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே உதயகுமார் சார் அப்புறம் இன்னொன்று ரகசியம். ரக்ஷாக்கா ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்பில் அடுத்து அவர் தான் இயக்கணுங்கிற உறுதி இருக்கா வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா. நான் சொல்கிறேன், நம்ம மட்டும் ஈஸி ஆயாண்ணா, இது மட்டும் கரெக்டாக ஆகிக்குவாலாம். உதயகுமார் சார் இயக்கத்தில் ரக்ஷிதா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு, உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி ரக்ஷிதா. பூஜை போட்டுருவோம். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ. அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் போங்க. ஓகே, நல்ல வரும் வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக வடந்தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங்கு, அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலில் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங்கு ஆரம்பம் எண்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பாக பூசுகிறார்கள் அவர் தான். கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடணும், அது தெரியும் போல இருக்குது. அவர் அந்த சாங்கு ரொம்ப கலக்கியாச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசந்தைய குறிப்பிட்டார். புத்தர் சாங் அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கு அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது
நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலகச்செட்டி மலையில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியும் சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்தர் மதம் தான். மதத்தையே கடத்துனாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோடய நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில. ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டேங்க சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு உதிகுசிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களான்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. எனக்கு பிடித்த படங்கள் பண்ணுறதில்ல. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன சொல்லணும், தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் சர்வே பண்ணி 3 படம், லாபகரமான 3 படங்கள் கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி 2 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா, தம்பி பிஆர்ஓ புவன் வந்து நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை, நான் சுரேஷ் சந்திர சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன். அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான், ரொம்ப டைட்டான ஷெடியூல். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்குது. அவர் எம்எஸ் மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ். உங்கள் பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார். அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான சார். அதான் சார், அது வந்து உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இங்கே இருக்கவங்க பார்த்ததுன்னு வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு 2 ஸ்க்ரீன் 2 திசையில் வச்சுருப்பார். ரொம்ப பாசிட்டிவான மனுஷன். கொஞ்சம் சினிமாவும் படித்து தான் வந்திருக்காரு. இல்லைனா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது. 2வது படம் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுமே அந்த
சைபீரியன் ஹஸ்கி பற்றின படம், அதை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போது ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு, அது 13B, மாதவன் சார் நடித்து. அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் எ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி, அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த பணம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு MS மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரி உதயகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரரசு சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். ஹீரோவே லாக் பண்ணிட்டீங்க பேரரசு சார். ரொம்ப சந்தோஷம். குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு இது. வந்து இப்போ MS மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பத்தோட அங்கத்தினராக வந்துட்டார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தை முழுக்க இருந்து அது மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும் சார். நீங்கள் தொடர் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங். அவர் தான் எனக்கு படத்துலேருந்து என் கூட டப்பிங் கோஆர்டினேட்டர் இருக்கார். ஸோ அவருக்கும், தம்பி புவன் அவர்களுக்கும், மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். தொடர்ந்து படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவீங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 9966 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய MNM மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துகிற அளவுக்கு அடிக்கிறதுனா இவரால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா, அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கூட நின்று கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, ஒரு வினாடி கூட நிற்கலை. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு, சே
கொடுத்த காசு செத்துச்சிடா அப்படிம்பா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியாக போச்சான். அதுபோல் இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்க நேரமில்லை நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள்னு சொன்னப்போ அன்னைக்கு நம்ம சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு ஆள் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்தர் அவர்கள் இப்படி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள். அதே போல் எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள். இதில் என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல் அதில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவருடைய கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்மையான பாராட்டை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கை தட்டலாம். இப்போ நான் கை கொடுத்தல, இப்போ கை தட்டலாம். இனிமேல் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒரு சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு தட்டும். ஏன்னா அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பானே. கோயில்லையே அவர் என்ன பண்ணுறாருன்னா, குருக்கள் வந்து மணி அடிச்சுட்டு நாதஸ்வரம் அப்படிம்பார். ஒன்று நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போ அது வேண்டியதில்லை, அவரே சுவிட்சை போடுறாரு, அது பாட்டுக்கு மேலே அடிக்குது. அது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ கைதட்டுற இடம் வந்தோடனே இப்படி நாங்கள் சுவிட்ச் அமுக்கணும்னா அதான் கைதட்டும். அதே போல் கதாநாயகி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அவர்களுக்கு நான் தந்தையாக நடிச்சிருக்கிறேன். அதை வந்த உடனே பார்த்து வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியான முகம் இருக்கிறது யாருக்குன்னா நம்முடைய ரக்ஷிதா அவர்களுக்கு. அந்த பெருமையோடு அவர்கள் இந்த படத்தில் அவங்க பேயா வர்றாங்கிறது எனக்கு என்னமோ அழகான பேயன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேயின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தலை விரித்து போட்டு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவங்க, அருமையான ஒரு குணச்சித்திர நடிகை வரக்கூடியவங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேகமான நிறுவனம் நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர் அவர்களுடைய நல்ல ரசிகன் நான். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எடிட்டர் மற்றும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற அத்தனை பேரும் துணை இயக்குநர்கள். அவரே துணை இயக்குனராக இருந்திருப்பார் மூர்த்தி அவர்களே, சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த அழைப்பதில் பார்த்தபோது ஒன்று தாங்க, ஒரு பக்கம் இரத்த களரி மாதிரியான ஒரு பயம், இன்னொரு பக்கம் கருப்பணசாமி கையில் அருவா வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவில் புத்தருடைய முகம் இருக்குது. பார்த்தீங்களா, நான் ரச்சிதாவை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, புத்தரையும் பார்க்கணும். இந்த அழைப்பதில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முகமும் இருக்குது. இது எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை இந்த படம் எதிர்பார்க்க வைக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டாங்கன்னா பேச்சை முடிக்கணும்னு அர்த்தம். நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பல மேடைகளில் பேசுகிறப்ப பார்த்துருப்பேன், சில பேர் தண்ணியை கொண்டு வச்சுட்டு முடிச்சிருங்க அப்படின்ட்டு போவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க, ஒன்றுமே தர வேண்டியதில்லை. படம் பார்த்தேன், நாட்டிய டான்ஸ் பார்த்தேன், அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி, உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, இது படத்தின் மூலமாக வீட்டு விற்பனையா, அதை வீட்டு விற்பனையின் மூலமாக படத்தினுடைய ப்ரமோஷனா, எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும் என்பது உறுதி. ஏனென்றால் எந்த சோதனையும் தமிழில் எழுதி பாருங்களேன், சோதனைன்னு எழுதி பாருங்க, ரெட்டை கொம்பு வரும். அந்த ரெட்டை கொம்பு ஒடிங்க, சோதனை சாதனையாக மாறிவிடும். அப்படி எல்லா சோதனைகளையும் வென்று சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உள்ள மூர்த்தி அவர்கள் எல்லா வெற்றியும் பெறுவார். அடுத்த படத்தையும் நமக்கு தருவார். தொடர்ந்து ஐயா ஆர் உதயகுமார் அவர்களுடைய படமும் அதே போல பேரரசு அவர்களுடைய படமும் வர இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம்.
எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். அத்தனை பேருக்கு நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று அவர் சொன்னதைப் போல அந்த வெற்றி விழாவில் நானும் வந்து பேசுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எல்லோருக்கும் என்னோடய வணக்கம். இந்த நேரம் இது என்னோடய ஸ்பீச் மட்டும் இல்லை, இது என்னோடய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு கூட தான். நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன், மணப்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி. என்னோட பேர் ரோஹிந்த். என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்க்ரீன் இல்லை, ஒரு ஸ்பாட்லைட் இல்லை, ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூண்ணா. ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோட ஃபேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிற நான் தான் அந்த பையன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றிகள். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு, ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி, ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த படத்தோட க்ரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார், டிஓபி ராஜா சார், எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ணா, பிஆர்ஓ புவன் அண்ணா, அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிரியன் சார், ஸ்டான்லி அண்ணா, ஹாரிஸ் பிரதர், சில்வா பிரதர், அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் 99/66 உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஃபஸ்ட்டாக என்னோடய அப்பா, அம்மா, தங்கச்சி, உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னோடய சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜும் இருந்திருக்காது, இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்று பேசியிருக்கவும் முடியாது. இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் செகண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சக்ஸஸில் மட்டும் இல்லை, என்னோடய ஃபெயிலியர்ஸ், என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ், என்னோடய சைலன்ஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள். இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது இண்டஸ்ட்ரி இல்லை, இது ஒரு சாமி. இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு ஹானர், இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன். உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை காப்பாற்றுவேன். செகண்ட், கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்தில் இருந்து பிறந்து இங்கே சிட்டிக்கு வந்த கதை இல்லை, இது ஒரு கனவு, கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்கே நிற்கிற கதை. ஸோ இதுதான் என்னோடய ஆரம்பம். உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். என்னோடய படம் 99/66 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும். அண்ட் முக்கியமாக ஸ்ரீதரன்னா, நான் அவங்க கூட நான் டான்ஸ் ஆட முடியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் படத்தில் அண்ணா கூட நான் டான்ஸ் ஆடுவேன், அதுவும் நடக்கும். அண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். கண்டிப்பாக படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருடைய கண்ணும் ஒருத்தர் மேலே தான் திரும்புது. அவங்களுடைய அழகுக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய திறமைக்காகவும் தான். ஸோ அவங்க வந்து சீரியலில் வர ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நாயகியாக, கதாநாயகியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் வரைக்கும் முழுக்க 100% அவங்களுடைய முழு திறமையால் மட்டுமே வந்து உயர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கதாநாயகியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு கேரக்டரில் பயங்கர போல்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவில் வாழ்க்கையிலுமே பயங்கர போல்டான ஒரு லேடியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அண்ட் 99/66 படத்துடைய கதாநாயகி ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 minutes. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார்கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்த அம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்ல சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி ஓகே, எப்போவுமே எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பட் சார், யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்ப சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல், ஐ மீன் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்கள் கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.